ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு vlog பார்த்துடலாமா? இது ஈவினிங் எடுத்த வீடியோ தாங்க. சாயந்தரமாக காய்ங்கள்லாம் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. சரி, அதெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பறிச்சிடலாம். அம்மா, இங்கே ஒரு மட்டை கிடக்குது. சரி, அதை எடுத்து போட்டுருந்தல. பார்த்து எடுக்கணும், ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துட்டு. அங்கேயே ஓட்டுறந்தல. அது அப்புறமா வெட்டி போட்டுக்கலாம். சரி, இதையெல்லாம் பொரிச்சிடலாமா? அம்மா, இதில் பாதி மோர் மிளகாய் போட்டுக்கலாமா? ஓ, போடலாமே. மோர் மிளகா போட்டு வச்சுக்கலாம். நான் வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் போடு. நீ காரம் அடிக்குதுன்னு சாப்பிட மாட்டேன். இந்த டைம் ட்ரை பண்ணி பாரு. அங்கே அந்த குண்டு மிளகா ஓட்டிருந்தோம்ல, அந்த பக்கம் அந்த நெய் மிளகாயின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம்ல, அதுவும் காய்ச்சிருக்குது. அப்புறம் அந்த நீல மிளகாய் இருக்குதுல்ல, இதுக்கு முன்னாடி காய்ச்சிருந்துச்சுலாம், அதுவும் காய்ச்சிருக்குது. ஏன் குண்டு மிளகால மட்டுமே? இந்த மிளகாயில தான் மோர் மிளகா ஓடுவாங்க, நீட்ட மிளகாயிலையும் போடுவாங்க. நம்ம இதில் ஓட்டு வைக்கலாம். இது நிறைய இருக்குது பாரு, மிளகாயே நிறைய இருக்குது. நீ பறிக்கலையா கண்ணே? தக்காளி எல்லாம் காப்பு முடிஞ்சு போச்சுங்க. கீழே பார்த்து போகணும். பார்த்து செடி பிச்சிடக்கூடாது. இங்கே வேறு மேலே தூக்குனீங்கன்னா அப்படியே அதுவோ அழகு போல் வந்துடும். சரி, நான் பொறிச்சுக்கிறேன், பிடி. அது வெயிலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. இந்தா, இதை பிடிச்சிக்க, நான் பொறிச்சு போட்டா தள்ளிக்கு. கீழே பார்த்து நிற்கணும். கத்திரிக்காய் செடியெல்லாம் இருக்குது, தள்ளி நிற்கு. அப்படி இழுக்கக்கூடாது. இப்படி பிடிச்சி இப்படி மேலே தூக்குனீங்கன்னா அது பாட்டுக்கு அழகாக வந்து. நான் செம்பருத்தி பிடிக்கிற மாதிரி போட்டுச்சு. இதை பாருங்க, இதையெல்லாம் பொறிச்சிட்டு இருட்டாயிரும். இருட்டாகிறதுக்குள்ளே இதையெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாளைக்கு சமையல் செய்கிறதுக்காக முன்னத்த நாளே பொறிச்சு வச்சிட்டோம்னா நாளைக்கு தேட வேண்டியது இல்லைன்னா காலையில் ஒருக்கா ஒடியான்ட்டுருக்கோன்னு காட்டுக்குள்ளே. அதுவும் இந்த மிளகா தாங்க நிறைய இந்த டைம் காப்பு நிறைய இருக்குது. தக்காளி எல்லாமே காப்பு முடிஞ்சு போச்சு. தக்காளி எல்லாமே காய்ச்சி முடிஞ்சு. கத்திரிக்காய் அப்படியே 1-2 காய்ச்சிட்டு தான் இருக்குது இன்னுமே. செடிங்களை தாங்க இதுக்குள்ளே. இங்கே பாருங்களேன், இதுக்குள்ளே எவ்வளோதான் செடிங்க இருக்குதுன்னு. இதுகளை எல்லாம் நம்ம இது பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடும். அது சாயந்தர நேரத்தில் காட்டுக்குள்ளே வந்தோம்னா ஏன் கேட்குறீங்க கொசுக்கடியை? கிளி சவுண்டெல்லாம் கேட்டிங்களா? கிளியெல்லாம் நம்ம கொய்யாப்பழம் ஒன்று கூட பறித்து சாப்பிட முடியாதுங்க. சும்மா ஆசை வேணா பட்டுக்கலாம். கொய்யா மரம் இருக்குது, கொய்யா செடி இருக்குது, கொய்யாக்காய் பறித்து சாப்பிட்லான்ட்டு. யார் ஃபஸ்ட்டு முந்துறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இங்கே பாருங்க, இது நிறைய எவ்வளோ இருக்குன்ட்டு. பச்சை மிளகா ஃபுல்லாக காய்ச்சி தள்ளிகிட்ருக்கு. செடியோடையும் பூந்திருக்கு. அது தெரியாமல் வந்துடுச்சு. இந்த பச்சை மிளகா இருக்கா, நீல பச்சை மிளகாயும் இருக்குது. அதை பறிச்சுட்டு வந்துடலாமா? அதுக்கு முன்னாடி அந்த நெய் மிளகாய்ன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த நெய் மிளகாயும் காய்ச்சிருக்குது. அது ஒரு செடி தான் வந்துருந்துச்சு.
அது நெய் மிளகாயா என்னன்னு தெரியல. இன்னும் இப்போ வரைக்கும் வந்து சமைக்கலை. இது வந்து பழுத்துருச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாருங்க பழுத்துருச்சு. இதே எதுக்கு பறித்து பார்ப்போம். இங்கே பாருங்களேன், இந்த செடியை கூட விட்டு வைக்க மாட்டேங்குதுங்க இந்த எறும்புங்கெல்லாம். இங்கே பாருங்க, எல்லாமே வந்து சப்போட்டா செடி, கொய்யா செடியில தான் வந்து நிறைய இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ மிளகாய் செடியிலையும் வந்து அதிகமாக வரக்க ஆரம்பிச்சிருச்சு. நெய் மிளகாயா என்னன்னு தெரியல கண்ணே. விதை வந்து நெய் மிளகாயின்னு தான் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கிறேன். நீ சமைச்சு பார்த்தாதான் என்னன்னு தெரியும். ஐயோ, இதோட பிச்சை எடுத்துட்டேனேடா. பரவாயில்ல விடு. கீழே அவ்வளோதான், எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஐயோ, என்னடா இப்படியே பிஞ்சு பிஞ்சு வருது. உன் கை பூரா செவ்வரும்பு. சரி, இந்த இது இப்படி இங்கே பாருங்க, இது வந்து இவ்வளோதான் இருக்குது. செடியை பிச்சை விடுடா, அப்போ தான் தெரியும். இவ்வளோதான் வந்து நெய் மிளகாயின்னு சொல்கிற மிளகாய் இருக்குது. கொண்டாதீங்க. இது ஒன்று பழுத்திருச்சு பார்க்காமட்டு. அதையும் ஒன்று வச்சிடலாம். அடுத்தது இங்கே ஒரு குட்டியாக ஒரு செடி இருக்குது. இது என்னன்னு தெரியல. நம்ம சாஞ்சு என்ன மிளகாயின்னு தெரியல. இது என்ன, அவனை காய் காய்ச்சதுனா தான் தெரியும். இப்போ தான் வந்து பூ பிஞ்செல்லாம் வந்திருக்குது. என்ன மிளகாய் என்று தெரியல. அடுத்தது வந்து இதை பார்த்துட்டு வந்துடலாம். நீல மிளகாயை பார்த்துட்டு வந்துடலாம். செவ்வாழைதான் நம்ம தானே வச்சோம். வளர்ந்துருச்சு. இதில் வாருங்க, அந்த ஈ வந்து வெள்ளை ஈ இருக்குல்ல, அந்த வெள்ளை ஈனால தான் இந்த மாதிரி ஆகுதாமா. ஃபுல்லாக வந்து கருப்பு கருப்பாக. இது இலைக்கு அடியில், இலை தூக்கணும் கொஞ்சம், இலைக்கு அடியில் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இது எல்லாமே வந்து வெள்ளையினால தானாமா. அதனால தான் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக ஆகுது. இதுக்கு என்ன மருந்து கொடுக்கறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனி அடுத்தது வந்து நம்ம அந்த நீல மிளகாயை பறிச்சிடுவோம். நீல மிளகாயும் வந்து கம்மி ஆயிடுச்சு. அதுவும் வந்து நிறையெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதையும் ஏன் விட்டு வைக்கணும், பறிச்சிடுவோம். இதோ இது வந்து ரொம்ப நாளாக காய்ச்சிட்டு இருக்குங்க. இந்த மிளகா தான் வந்து நிறைய காய் காய்ச்சுது. சொல்லப்போனால் மிளகா வாங்குறதே இல்லை. கத்திரிக்காயெல்லாம் வீணாவே போச்சாமா. எது இங்கே இருக்குது, அது காப்பு முடிஞ்சுதாச்சு. இதேவா, இது காப்பு முடிஞ்சுதாச்சு. அப்போ எப்போ காப்பு வரும் தெரியலையே. இது என்ன ஆகுதுன்னா, இந்த செடியெல்லாம் செடி மட்டும் ஓட்ட ஓட்டே ஆகலை, அந்த காயே வந்து சின்னதுலேயே வந்து ஒரு மாதிரி நோய் விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. தெரியலையே. நம்மளும் உரம் போடுறோம், தண்ணி விடுறோம், அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தானே காய்க்கும். அதுவும் காய்ச்சிட்டே இருக்குமா. இந்த பிடி பொறி, அந்த இருக்கிறதையும் பொறி, அந்த இருக்கிற செடியை வேறு, இந்த இருக்கிறத நான் பொறிக்கிறேன், அந்த பக்கம் இருக்கிறது பொறி. இங்கே பாருங்க, பச்சை மிளகா பொரியல் தான் இனி தம்பிக்கு. பழுத்துருச்சு, விட்டுரு, அதையே பழுத்தது அப்படியே விட்டுரு. அவ்வளோதாங்க, மிளகாய் அறுவடை முடிஞ்சு. தம்பி இனி மிளகாய் பொரியல் தான் சாப்பிட போகிறோம். வந்து நீட்ட மிளகா, அதுக்கப்புறம் நம்ம நார்மல் மிளகாய் இருக்குல்ல அந்த மிளகா, அதுக்கப்புறம் இது நெய் மிளகாய்ன்னு சொல்லி வாங்கி போட்டது. சமைச்சு பார்த்தா தான் தெரியும். கீழே வர மிளகாய் விழுந்துருச்சு. என்னடா அதுக்குள்ளே இருட்டாகி போச்சு. கத்திரிக்காய் பொரிக்கலான்னா அப்படியே சீக்கிரம் போய் பொரிச்சிக்கலாம். இங்கேயும் இருக்குது ஒன்றா மிளகாய், ஒன்றா இங்கேயும் இருக்குது. கீழே பார்த்து நிற்கணும்.
அடுத்தது கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு வந்தாச்சு. கத்திரிக்காய் பறிச்சுட்டு போயிடலாம். இங்கே பாருங்க, எங்கடா கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய். கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ஆந்த கத்திரிக்க ஆரம்பிச்சாச்சு. நைட் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக வந்து ஒரு விதை வாங்கிட்டு வந்திருக்கேங்க, கொத்து கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பச்சை கலரில் காய்க்குமாமா, கொத்து கத்திரிக்காய் அப்படின்னு பிஞ்சு காட்டு. இது பாருங்க, அப்படியே பிஞ்சாக இருக்கு. இது என்னடா இது பிஞ்சில் இப்படி ஆகி போச்சு? என்னன்னு தெரியல. இன்னும் இருட்டாயிட்டு இருக்குது. என்னடா சீட்டு. கத்திரிக்காய் வந்து இந்த கத்திரிக்காய் இவ்வளோ இருக்குது. இன்னும் பிஞ்சுக இருக்குங்க. அது வந்து அப்புறம் பொரிச்சிக்கலாம். அடுத்தது வந்து வெள்ளை கத்திரிக்காய் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் கருப்பு கத்திரிக்காய் இருந்துச்சு. அதையும் பறிச்சுட்டு வந்துடலாம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, செடி வந்து ஒரு மாதிரி, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செடியை வந்து காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, இதுதான் வந்து வெள்ளை கத்திரிக்காய். இங்கே வாங்கண்ணே பொறி. வெள்ளை கத்திரிக்காய் கலரே மாறிப்போச்சே. இந்த பொறி வா, கீழே பார்த்து வா. இந்த பிடிச்சிக்கோ. இங்கே வா. இது வந்து கருப்பு கத்திரிக்காய். வேறு எல்லாம் செடியே வேஸ்ட்டு, ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எடு, இதையும் பொரிச்சிடலாம். செடியை வந்து ஒரு தான் வந்து கத்திரிக்காய். இது வந்து செடி வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு விதைங்க தான் வந்து போட்டு விடணும். வெள்ளை கத்திரிக்காய் முத்தின மாதிரியே ஆயிடுச்சு. அது முத்திருச்சா இல்லை அந்த செடி வந்து வாடினதுனால ஏதாவது ஆயிடுச்சான்னு தெரியல. முருங்கைக்காய் பறிச்சுக்கலாம். முருங்கைக்காய் தெரியுதானே தெரியல. என்னடா தொட்டதையும் வந்துடுச்சு. இது வந்து மேலே இருக்குது. சல்லை வச்சு தாங்கன்னு பொறிக்கணும். நல்லதுக்கு இந்த சல்லை எங்கே வச்சுக்கிற? சல்லை எடுத்துட்டு வா, ஓடு. பொறிச்சிட்டு போயிடலாம். என்னடா இது பாருங்க, மேலே இருக்குது. பழைய காய்ங்க எல்லாமே வந்து ஃபுல்லாக காஞ்சி போச்சு. அடுத்தது மறுபடி பிஞ்சு வச்சது எல்லாமே வந்து நல்லா இருக்குது. இதை பறிக்கிறதுக்குள்ளேயே இருட்டே ஆகிப்போச்சு. முருங்கைக்காய் வந்து தம்பி சல்லையில் பொரிச்சிட்ருக்குறான். ஒத்த முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு ஒரு வாதே போச்சு. கொண்டா இங்கே. எத்தனை காய்க்குது? 4 காய்க்குதா? அது பிஞ்சு இருந்துட்டு போகுது. அப்புறம் முறிஞ்சது என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல. காய் எடுத்துட்டு இந்த கீரை ஆகுமா? கீரை ஆகு. பழுத்தது அந்தளவு ஓட்டு வச்சுக்க வேண்டியது. வேறு பிஞ்சு வேறு குட்டியா. சரி என்னடா, அது காய் மட்டும் முறி. அவ்வளோதாங்க, நைட்டாக ஹார்வெஸ்டிங் முடிஞ்சிச்சு. கத்திரிக்காய், அப்புறம் எல்லா கலர் கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்காய், 3 வகையான மிளகா, 3 வகையான கத்திரிக்காய். ஹார்வெஸ்டிங் கடைசியில் முடிகிறதோட எல்லாமே ஆமாம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் மிளகாய். அதுக்கப்புறம் இந்த நல்லா இருக்கிற கீரைகளை மட்டும் கொஞ்சம் உடச்சி எடுத்துட்டோம்னா நாளைக்கு சட்னி மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். பிடி
நாளைக்கு சட்னி ஏதாச்சும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, சட்னி மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். கீரை வந்து பருப்புக்குள்ளே ஓடுறதுக்கே நல்லாயிருக்கும். பருப்புக்குள்ளேயே இந்தளவு போட்டுக்கலாம். இல்லை முருங்கைக்கீரை குழம்பு வைக்கிறதுனாலும் இதில் வச்சுக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் நாளைக்கு. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு இருட்டே ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வரும்போது சரி எல்லாமே வறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். விறகடுப்பில் தான் வந்து நான் வறுத்தேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, வரமிளகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக வந்து வறுத்தெடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சளும் வந்து வறுத்தெடுத்துட்டேன். தனியா மட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தேன். தனியா 1 கிலோ, வரமிளகா 1/2 கிலோன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு எல்லாம் வறுத்து வச்சாச்சு. வறுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஆற வச்சு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவாங்க. இது வறுத்து முடித்த கையோட இட்லி பொடிக்கும் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வறுக்கிறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த குழம்பு தூள் வறுக்கிறக்கு எடுத்துகிட்டு வரக்கு போதே வந்து இட்லி பொடிக்கும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். விறகடுப்பில் செய்கிறதுனால சரி எந்திரிச்சிட்டு இருக்க வேணான்னு சொல்லி எல்லாமே ஒன்றாவே கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து இட்லி பொடிக்கே வறுத்துட்ருக்குறேன். இதுக்கு வந்து வெள்ளை எள்ளு தாங்க போட்டு வறுத்தேன். வெள்ளை எள்ளு போடும்போது வந்து கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கருப்பு எள்ளும் போடலாம். போட்டோன்னா கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் மாறி தெரியும்னு வைங்களேன். அதனால் வெள்ளை எள்ளே வந்து போட்டுட்டேன். இது ஆறுனதுக்கப்புறம் இதையும் வந்து அரைச்சாச்சு. குழம்பு தூளுக்கு வந்து பெருங்காய கட்டி போட்டேன். இதுக்கு வந்துட்டு இட்லி பொடிக்கு வந்து பெருங்காயத்தூள் தான் போட்டிருந்தேன். அடுத்தது கையோடு வந்து ஸ்நாக்ஸுக்கு பூந்தி செஞ்சிடலாம், கார பூந்தி வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கும் எல்லாமே முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி எண்ணெயெல்லாம் கொண்டு வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பூந்தி வந்து போட்டு எடுத்தாச்சு. நம்ம லட்டுக்கு போடுற மாதிரியே தான் இது வந்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு நல்லா வந்து வேகணும். அதுக்கப்புறம் நெடக்கடலை, பொட்டுக்கடலை, கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு எல்லாமே வந்து எண்ணெயிலேயே பொரித்து எடுத்து உள்ளே போட்டு கலக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து குலுக்கி எடுத்துக்க வேண்டியது தான். ஸ்நாக்ஸ் வந்து போட்டு எடுத்தாச்சு. போட்டு எடுத்ததுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து எனக்கு மேகி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மேகியும் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட மேகியும் போட்டு கொடுத்துட்டேன். நம்ம அடுப்பு பற்ற வச்சோம் அப்படின்னா டக்குன்னு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.